ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோஸ் மில்க் கேக் தான் பண்ண போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமா? முட்டை, சுகர், மைதா, ரோஸ் மில்க் எசன்ஸ், ஆயில். அதுக்கப்புறமா எல்லா முட்டையும் நம்ம பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லா முட்டையும் பிளான்ட் மிஷினுக்கு நம்ம மாற்றிக்கலாம். முட்டை கூட சுகரை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கணும். சுகர் கரையிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணணும். 3 நிமிஷமாச்சும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்தால் தான் சுகர் நல்லா கரைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆயிலையும் எசன்ஸையும் சேர்த்து நம்ம 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மைதா, பேக்கிங் பவுடர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு ஸ்லோ ஃபீடில் வச்சு மிக்ஸ் பண்ணணும். எப்பொழுதுமே நம்ம ஒரே டைமாக எல்லாத்தையும் கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மைதா போட்டு பீட் பண்ணி எடுக்கணும். இப்போது பேட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பேட்சில் வச்சு நம்ம ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அடியில் கட்டி கட்டியாக இருக்கும். அப்போ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு திக்காக இருக்கணும் பேட்டர். ஃப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 40 to 45 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். கேக்கு நல்லா பேக்காகி வந்துருச்சு. இப்போ மேலே உள்ள லேயர்லாம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் கேக்கு நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கும்ல. பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சிடணும். அதில் 2 to 3 ஸ்பூன் பவுடர் சுகர் போட்டுக்கணும். அதுலேயே நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸையும் ஒரு 2 ஸ்பூன் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் ஒரு 2 ஸ்பூன் போட்டு ரோஸ் மில்க் பால் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். ஃபைனலாக ரோஸ் மில்க் கேக் ரெடி. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரோஸ் மில்க் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரியான டிஷ்ஷை அப்ளை பண்ணிக்கிட்டு நம்மள்கிட்ட இருக்கிற நட்ஸ் எல்லாம் போட்டு ரோஸ் பெட்டல் வச்சா டேஸ்டியான ரோஸ் மில்க் கேக் ரெடி.